recording. Alright. So last week I teach you how to calculate the relative molecular mass. Sorry, I think I'm showing a different thing. Okay, here. So I show you how to find the relative molecular mass or relative atomic mass or relative formula mass. It's the same thing, right? Okay. ஒரு எலிமெண்ட்டும் எவ்வளோ அதோட மேஸோ அதை நம்ம எடுத்து தம்பா பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். Okay, and then that's all I teach you. Okay, I teach you about the Avogadro constant. Okay, what we learned last week, important part is the mole part. ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரு மோல் எப்பவுமே 6.02 times 10 to the power of 23 தான். தக்கேசாலா அட்டாமிக்கா மாலிகுலருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கணும், அட்டாமிக்னா அங்கே அட்டாம்னு வரணும், மாலிகுலர்னா அங்கே மாலிகுல்னு வரணும். அது எட்டமாக மாறிடுச்சுன்னா அது வேறு மாதிரி செய்யணும். And then ionic substance, kita guna formula, the formula units. Okay, remember, 1 mole is always equal to 6.02 times 10 to the power of 23. Okay, particles, number of particles. அதாவது இதோட அர்த்தம் என்ன தெரியுமா guys? இது உள்ள இந்த atoms-னு சொல்றோம்ல, எவ்வளோ atoms இருக்குன்னா நீங்களே பார்த்துக்கிங்க. 23 பவர் 23னா நீங்கள் 23 தடவை இதோ இங்கே எழுஞ்சிருக்கேன் பாருங்க, இவ்வளோ என்ன சொல்லுவாங்க atoms இருக்கு ஒரே ஒரு சின்ன மோல்ல. அப்போ atom எவ்வளோ சின்னதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ அந்த 6.02 times 10 to the power of 23 Avogadro constant சொல்லுவாங்க. அதாவது Na symbol dia macam ni lah. Okay, right. So we tried a few. I guess. Okay. Now we are going to see the example 2. See here. Given 0.2 mole of oxygen gas, calculate the number of oxygen molecules. Okay. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சிஜன் கேஸ் வந்து 0.2 இருக்கு, எத்தனை ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ the formula is number of mole is equal to whatever number of particles you have divided by Na. And then you make the Na as the subject. Okay, அதாவது சிம்பிள் தான், நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு இது சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்க. மோல் இஸ் ஈக்குவல் டு, கீழே எப்பவுமே வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ வரணும். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகளோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னது? அவகாடோ கான்ஸ்டன்ட் 6.02 times 10 to the power of 23. மேலே வந்து the number of particles used in the experiment. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கேள்விக்கு உள்ள பார்ட்டிகல்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆஸ்கிங் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல. ஓகே, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கிட்ட கந்தில. ஓகே, மோல்டியா 0.2 மோல் கொடுத்தாச்சு பாருங்க, மோல். So 0.2 is equal to number of particle, we'll put it x over 6.02 times 10 to the power of 23. And then you multiply to get your x. So that's why your equation like that. Okay, tell me what is the answer. Leave 1.204 times 10 to the power of 23 particles. அதுக்கு யூனிட்ஸ் தேவையில்ல, பார்ட்டிகல்ஸ்னு எழுதலாம். ஓகே, 1.204 times 10 to the power of 23. 0.2 மோலில் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு இதை நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம். another way of thinking. நான் இன்னொரு வேயும் சொல்கிறேன். ஆனால் saya lebih suka untuk gunakan formula ni lah. ஓகே, இன்னொரு வே வந்து நீங்கள் பாருங்கள், 1 மோல் வந்து
we know that 6.02 times 10 to the power of 23 particles இருக்கு. தக்கேசால மாலிக்யூல்கா நீக்க இப்போ அவங்க சொன்னது 0.2 மோல். அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கொஸ்டினை. இட்ஸ் த சேம் திங், ஒர்க்கிங்கும் சேம் ஆகும் பாருங்க. 0.2 மோல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இது வந்து ரேஷியோ படி அடுக்க போறீங்கன்னா என்ன ஆகும்? 1/6.02 times 10 to the power of 23 is equal to 0.2 over x பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் cross multiply பண்ணும்போது x equal to 0.2 times 6.02 times 10 to the power of 23. அதே விஷயத்தை தான் நீங்கள் செய்ய போறீங்க. டேக் நோட். ஓகே ரைட். சரி, இப்போ கவனமாக பார்க்கணும். நான் கேட்டது ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஃப்ரம் த கொஸ்டின் ஏ calculate the number of oxygen atoms. ஆக்சிஜன் அட்டம்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல. மாலிக்யூல்லேருந்து அட்டம் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்க, அட்டம்லேருந்து மாலிக்யூல் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும். ஓகே, மாலிக்யூல் டு அட்டம் யூ மல்டிப்ளை. ஏன்னா ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல்ல எதை நம்ம ஆக்சிஜன் மாலிக்யூல் சொல்கிறோம்? O2 இப்படி எழுதுறோம்ல. எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அப்படின்னா நீங்கள் எது கூட டைம்ஸ் பண்ணணும்னா ×2 பண்ணணும். அப்போ செஞ்ச மாதிரியே தான். ஆனால் எனக்கு வந்து ஆக்சிஜன் வந்து மாலிக்யூல்ஸாக இருக்கக்கூடாது, அது ஆட்டம்ஸாக இருக்கணும். ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை தனித்தனியாக பிரித்து காட்டுங்க. அதான் ஆட்டம்ஸ். jadi kita multiply by 2 lah. So what will be the answer, Kanisha? 2.408 times 10 to the power of negative 10 to the power of 23. Correct? ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ அவங்க ஆட்டம்ஸ் கேட்குறாங்களா மாலிகூல்ஸ் கேட்குறாங்களான்னு கவனமாக பார்க்கணும். ஓகே, கவனமாக பார்க்கணும். ஓகே ரைட். இப்போ நம்ம இன்னொரு கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்ரை திஸ். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. லேட்டர் ஐ டிஸ்கஸ் வித் யூ. 2 minutes. (1.204 times 10 power 23). Okay, correct. The answer is correct. Okay. நல்லா பாருங்க, எப்படி இந்த கொஸ்டின் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணோம்னா, அவங்க குளோரின் கேஸ்ன்னு சொல்றாங்களே, இதுவே மாலிக்யூல்ஸ் தான். ஓகே, இது மாலிக்யூல்ஸ். Cl2 இப்படி போட்டிருந்தாங்கன்னா மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ்லேயே மாலிக்யூல்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் எதையும் டாரா பண்ண வேணாம், நார்மலாக செய்யுங்க. ஓகே, நான் எப்போவுமே என்ன ஃபார்முலா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யூஸ் திஸ் ஃபார்முலா. எப்போவுமே தெரிஞ்சுக்கிங்க. மோல் கண்டுபிடிக்கணும்னா வாட் எவர் யூ யூஸ் இன் திஸ் கொஸ்டின் divided by 6.02 times 10 to the power of 23. Standard value எப்பவுமே கீழே இருக்கும். Sekarang kita ganti balik lah. Mol adalah 0.2. X kita tak tahu. 6.02 times 10 to the power of 23. Okay. So apa? X is equal to 0.2 multiply 6.02 times 10 to the power of 23, which is equal to 1.204 times 10 to the power of 23 molecules அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்க. ஓகே ஓகே, இப்போ மாலிக்யூல்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இது ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத மொத்தமா 1.204 இருக்கு. ஓகே லிவாஷினி, அப்படி அட்டம்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ×2. ஜஸ்ட் இந்த ஆன்சரை ×2 பண்ணுங்க. இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். அட்டம்ஸா பார்க்க சொல்றாங்க. அப்ப ஒன்றும் இல்லை, ஏல கிடைச்ச ஆன்சரை அப்படியே ×2 பண்ணாலும் ஓகே தான். ஓகே, அதே குளோரின் அட்டம்ஸ் கேட்டாங்கன்னா ஃபுல் சொல்யூஷன் வேணும்னா நம்ம அதை கவனமாக செய்யணும். மோல் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் 6.02 times 10 to the power of 23. இது ஒரு அட்டம்க்கு 2 அட்டம் இருக்கிறதுனால நம்ம ×2 பண்ணிடணும் இந்த இடத்துல. ஓகேயா? ஸோ உங்களுக்கு முதல்ல ஆன்சர் மாதிரி தான் கிடைக்கும்.
you can simply, if you understand betul-betul இது வந்து chlorine molecules உங்களுக்கு தெரியுது. அதாவது எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, ஒரு chlorine molecule எப்படி உருவாகுதுன்னா 2 chlorine atoms, ரைட்டா? அப்ப இத்தனை மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா டைம்ஸ் 2 பண்ணுங்க. இப்போ ஒரு குளோரின் மாலிகூல் 2 குளோரின் ஆட்டம்னா இத்தனை மாலிகூலுக்கு டைம்ஸ் 2 பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ number of atoms equal to 2 times 1.204 times 10 to the power of 23, which is equal to சொன்ன ஆன்சர் மாதிரி தான் வரும், 2.402 times 10 to the power of 23. Okay, so that is the answer lah. எழுதிக்கலாம் நீங்க. ஓகே, முடிச்சிட்டிங்கன்னா டான் சொல்லிருங்க. I want to proceed. Okay, done 1. Done, sir. Done 2. Done 3. Okay, come. Let's move on to the next question. எப்பவுமே கொஸ்டினை ஒழுங்கா நீங்க படிச்சீங்கன்னா இது ஒரு விஷயமே இல்லை, எல்லாம் சொன்னாங்க தான். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி மத மாதிரி தான், ஆனா இந்த வாட்டி அவங்க மாலிகூல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிங்க. given 2.709 times 10 to the power of 25 molecule of bromine. Molecule of bromine na Br2. ஓகே, மாலிகூல்ஸ்லேருந்து மாலிகூல்ஸ் கேட்கறது பிரச்சனை இல்லை, நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே. அப்போ நீங்கள் எப்படி செய்யணும்? ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி மோல் நம்ம தேடணும்னா வாட் எவர் யூ யூஸ் இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர் த ஸ்டாண்டர்ட் வேல்யூ of number of particles 6.02 times 10 to the power of 23. இதான் ஃபார்முலா. sekarang kamu tengok number of particles வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அதுதான் x. ஓகே, அவங்க கேட்குறது மோல்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2.709 times 10 to the power of 25 particles used in this question divided by standard value. அவ்வளோதான். அவங்க எதை கேட்குறாங்கன்னு நல்லா கவனமாக பார்க்கணும். So how many mole is this? Yes, Kanisha. 45, sir. அப்போ 45 moles அப்படி சொல்லணும். இப்போ இதுல எத்தனை பிராமின் அட்டம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. சிம்பிள், பிராமினோட மாலிகூல்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு தானே. எப்பவுமே நான் சொல்லி கொடுக்கறத கவனமாக கேட்கணும். 1 molecule of bromine is equal to 2 atoms of bromine. ஒரு பிராமின்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும், Br இதான் கேஸா இருக்கும், அது தனித்தனியாக பிரிச்சா இது பிராமின் அட்டம், இது பிராமின் அட்டம். அப்போ கண்ணா டாரா டூவால அவ்வளோதான். ஸோ யூ டேக் த திங் மல்டிப்ளை பை 2, தட்ஸ் இட். நீங்கள் போய் 6.02 எடுக்கக்கூடாது, ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதாவது ஒரு மோலுக்கு. நீங்கள் இப்போ எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வச்சுருக்கீங்க? 2.709 டைம்ஸ் 10 to the power of 25. ஓகேயா, அதை நீங்கள் டைம்ஸ் 2 பண்ணுங்க guys. ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் யாரோட? ஈஸ்வரா, கம். Uh, 5.418 418 times 10 power 25. 10 to the power of 25 atoms. ஏன்னா atomsல கேட்குறாங்க. ஓகே, so Kanisha can understand how to differentiate the bromine molecule and bromine atoms? Can, sir. Can, okay. Can. All right. Diagnostic testல பார்த்துக்கலாம். Yes. Okay. Question 2. சரி வாங்க அடுத்த கேள்வி போயிடலாம். எப்பவுமே யோசிங்க, நான் சொல்றது மூணே விஷயம் தான்.
ஒன்று அவங்க மோல் கொடுக்கணும். இது எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க 6.02 டைம்ஸ் 10 to the power of 10. ஒன்று அவங்க மோல் கேட்கணும், இல்லாட்டி எவ்வளோ பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ மாலிகூல்ஸ், எவ்வளோ அட்டம்ஸ் அந்த மாதிரி கேட்கணும். சரி, இப்போ பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்க இவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குன்னு. அப்போ இது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் தெரியுமா, இதுதான் எக்ஸ். இது கண்டிப்பாக என்ஏவா வர முடியாது, அது 6.02, அது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோரின் Cl2 அழகா 2 ஆட்டம் இருந்துச்சு, அதனால டைம்ஸ் 2 பண்ணிட்டீங்க. புரோமின் 2 ஆட்டம் இருந்துச்சு, டைம்ஸ் 2 பண்ணிட்டீங்க. ஆக்சிஜன் டைம்ஸ் 2 பண்ணிட்டீங்க. ஒருவேளை வேற வேற ஆட்டம் கூட ஜாயின் ஆயிருந்துச்சுன்னா சொந்தோ கார்பன் டை ஆக்சைடா, அது எப்படி செய்வீங்க அதை காட்டுறதுக்கு தான் இது. ட்ரை பண்ணுவோம் வாங்க. ஓகே, எப்பவுமே நான் சொல்றது தான், அவங்க மாலிக்யூல்ஸ்ல தான் வச்சிருக்காங்க, நம்மளும் மாலிக்யூல்ஸ் தான் தேட போறோம். அதனால கொஸ்டின்ல எந்த ஒரு இதுவும் இல்லை, ட்ரிக்கும் இல்லை. டைரக்டா நார்மலா செய்யுங்க. நான் சொல்லி கொடுக்குற ஃபார்முலாவை கவனமா கேட்கணும். மோல் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. இந்த எக்ஸ்னா வந்து இப்போ நீ பார்ட்டிகல்ஸ் தானே தேடுற. இந்த கொஸ்டின்ல எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் எக்ஸ். அப்போ இந்த கொஸ்டின்ல பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது 1.204 டைம்ஸ் 10 to the power of 26. So you just divide only 6.02 times 10 to the power of 23. Okay, you should be getting the answer. Yes, Liva? 200 moles. 200 moles, correct, 200 moles. Tapaya tada moles, mole je lah. 200 mole. Okay, moles அது ES அது வேற. ஓகே, நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ லெங்க்த்னு சொல்கிறோம், ஆனால் அதோட யூனிட் வந்து மீட்டர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் மோல்ஸ்னு சொல்கிறோம், அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதோட யூனிட் வந்து மோல். ஓகேயா, இதுவும் மோல் சொல்கிறோம், இதுவும் மோல்ன்றோம், அப்போ என்ன வித்தியாசம், இது வந்து யூனிட், இது வந்து அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி லைக் லெங்த். ஓகே, ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபார்ம் 4ல் படிக்கும்போது ரொம்ப குழம்பி இருந்தேன், என்னடா இதையும் மோலுன்றானுங்க அதையும் மோலுன்றானுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கும் அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா இன்னும் இருக்க தீர்ந்து இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கேட்குறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்களா ஆக்சிஜன் மட்டும் தான் எனக்கு வேணும்னு, ரைட்டா? அப்போ ஆக்சிஜன் மட்டும் கால்குலேட் பண்ணு. எப்படி கால்குலேட் பண்ணுறது, நான் சொல்லி கொடுத்த அதே விஷயங்கள் தான். ஓகே, ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மோல்ஸ் கேட்குறாங்க, பார்ட்டிகல்ஸ் கிடையாது. உள்ளதெல்லாம் நம்பர் ஆஃப் புரோமின் அட்டம், நம்பர் ஆஃப் குளோரின் அட்டம், வந்து நம்பர் கேட்குறாங்க. நம்பர்னா பார்ட்டிகல்ஸை டைம்ஸ் பண்ணுறது தான். இப்போ மோல்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கணும், மோல்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை எப்படி செய்யணும்? ஓகே, இப்போ இதுவும் அதை நம்ம சிம்பிளாக செய்கிறது தான். இப்போ ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 2 ஆக்சிஜன் atom, ரைட்? ஸோ அதே 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 லாஜிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் atom, ஆக்சிஜன் மாலிகுல் equal to 2 oxygen atoms. atoms molecule, கவனிங்க வார்த்தையை. அப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏற்கனவே மாலிகூல்ஸில் இருக்கிறத வந்து நீங்கள் டைம்ஸ் 2 பண்ணிட்டீங்க, ரைட்டா? அதே தானே இங்கேயே செய்ய போகிறீங்க. 1 mole of oxygen molecule equal to 2 times oxygen atom. So 200 mole you multiply by 2. So you get 400 mole oxygen atoms. அது மாலிகூல்ஸா இருக்கும்போது 200 இருக்கும். அது கார்பன் ஆக்சைடோட சேர்ந்து இருக்கு, அது இருக்கட்டும், அவங்க கேட்கறது ஆக்சிஜன் மட்டும் தானே. கார்பன் டை ஆக்சைடா சேர்ந்து இருந்தாலும் அந்த கார்பன் டை ஆக்சைடா CO2 இது அப்படியே ஒரு செட்டா இருக்கு. CO2 இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு, டூஆரத்தோஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த CO2ல அந்த O தனியா 2 உடைங்க அப்படின்றேன். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 400 அட்டம்ஸ்னா நீங்க தனித்தனியா உடைச்சிடணும்.
ஓகே ரைட். அப்புறம் அவங்க மோல் கேட்குறாங்களா பார்ட்டிகல்ஸ் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். அவங்க கேட்குறது மோல்ஸ், நாட் நம்பர். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேற, மோல்ஸ் வேற. ஓகே ரைட். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியர் ஆகும். கீழே உள்ளது இது பாருங்களேன். ஓகே நான் இப்போ இது செய்யும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மோல்ஸ்க்கும் எட்டம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், மாலிக்யூல்ஸ்க்கும் எட்டம்ஸ்க்கும். ஓகே கம் வி சி to differentiate between mole and molecules. Okay, see here. 1 mole of chlorine gas. Okay, how many molecules of chlorine? Ishwar, எவ்வளோ வரும்? Yes, Ishwar? Yes, sir. சொல்லு, எவ்வளோ வரும்? 6.02. You don't know, that means you don't understand this. நாம் அதை சொன்னது தான் இங்கே. 1 mole வந்து பொதுவாகவே எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கணும்? Dia tak tahu yang tu pun. Yes, sir. 6.02 times 10 to the power of 23 தானே கத்திக்கிட்டே இருந்தோம் அதை. ஓகே, இது வந்து குளோரின் கேஸா இருக்குன்னா மாலிக்யூல் தானே, இதுவும் மாலிக்யூல்ஸ் தானே. அப்ப நேரா 6.02 டைம்ஸ் 10 to the power of 23 தான். எப்பவுமே 1 மோல் வந்து 6.02 டைம்ஸ் 10 to the power of 23 தான். ஆனா அது எட்டம்ஸா பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அந்த மாலிக்யூல்ஸை ரெண்டா பிரிக்க போறோம், அதனால டபுளா வந்துடும். ஓகே, ஸோ 2 குளோரின் உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்டம் இருக்கு, 2 ஆட்டம் இருக்கு. அதனால 2 டைம்ஸ் 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. விளங்குனுச்சா ஈஸ்வர்? Yes, sir. ஓகே ரைட். sekarang lihat sini, 1 mole of ammonia gas. Ammonia is a molecule. How many molecule of ammonia is there? 6.02 times 10 to the power of 20. Okay, very good. ஏன்னா இப்போ நம்ம இங்க சொன்னது மாலிக்யூல், இங்கேயும் மாலிக்யூல். அப்ப 6.02 times 10 to the power of 23. இப்போ atoms கேட்குறோம். atoms கேட்க போறாங்கன்னா எத்தனை atoms இருக்கு அமோனியால? 4 moles இருக்கு. 4 mole of atoms இருக்கு, ரைட்? அதுல நைட்ரோஜன் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. ஹைட்ரோஜன் 3. ஓகேயா? ஏன் அப்ப 1 3 ஏன் நம்ம டைம்ஸ் 2 டைம்ஸ் 6.02லாம் போடலன்னு சொல்லுங்க. அதோட வார்த்தையை கவனிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டது மோல், புக்கான் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ். இதுல கொடுத்தது மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ். ஓகே ரைட். இப்ப சரி, இதே கேள்வியை நான் பார்ட்டிகல்ஸா மாத்தி காட்டுறேன். இங்க பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க. 1/4 mole of ammonia, இது மாலிக்யூல், ரைட்டா? அப்ப அதே அமௌண்ட் தான் இங்க இருக்கும். ஆனா அவங்க வந்து இங்க வந்து மோல்ல கேக்குறாங்க, இதுல வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ்ல பதில் சொல்லணும். ஓகேயா? அவங்க 1/4 மோல்னா 1/4 டைம்ஸ் 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. ஏன்னா ஒரு மோல்னா 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. அப்ப இது என்ன 1/4னா 0.25 மோல்னா என்ன பண்ணணும், அந்த 6.02 டைம்ஸ் 10 to the power of 23 வந்து 0.25 கூட டேரா பண்ணணும். அவ்வளவுதானே? ஓகே ஓகே. இப்போ வந்து மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி 4 ஆட்டம்ஸ், அவங்க மோல் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அதனால நான் இங்கேயும் மோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரோஜன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே ஓகே 1/4 mole of atom. they asking நைட்ரோஜனோட மோல் எவ்வளோன்னு கேட்குறாங்க.
அண்ட் தென் அதுக்கப்புறம் அதோட நம்பர் ஆஃப் எட்டம்ஸ் கேட்குறாங்க. சரி, நல்லா கவனிக்கணும். இந்த 4 மோல் ஆஃப் எட்டம் வந்து ஃபார் 1 எட்டம் ரைட், ஃபார் 1 மோல் ரைட். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நம்ம 1 மோல் வச்சோம். அதனால இங்க இருக்கிற இது வந்து 4 வராது அப்பனா. ஓகேயா, 1 மோல் 6.02. ஓகே, நல்லா கவனிங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இது 1 மோல். 1 மோல்னா பொதுவாக 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. அப்போ 2 மோல்னா என்ன பண்ணுவீங்க? டைம்ஸ் 2 தானே பண்ணுவீங்க. 3 மோல்னா என்ன பண்ணுவீங்க? டைம்ஸ் 3 பண்ணுவீங்க தானே. அப்போ 1/4 மோல்னா என்ன பண்ணணும்? டைம்ஸ் 1/4ல. ஓகே, அதான் இந்த 1/4. ஓகே, அதே மாதிரி 1 மோல் ஆஃப் NH3 எல்லாமே ஒரு மோல் இருக்குன்றாங்க. அப்போ எத்தனை எட்டம்ஸ் இருக்கணும்? 4 எட்டம்ஸ் இருக்கணும், முழுசா இருக்கணும். ஓகே, அதுவே வந்து இது 2 மோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்க. 2 மோல் ஆஃப் NH3னா 8 மோல் ஆஃப் எட்டம்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு மோல்ல வந்து மொத்தமா 4 எட்டம்ஸ் தான் இருக்கும். நீ கேட்கறது எத்தனை மோல்க்கு? 2 மோல்க்கு. 2 மோல் கேட்டீங்கன்னா 8 எட்டம்ஸ் வரும். 3 மோல் கேட்டீங்கன்னா 12 எட்டம்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி நீ 0.5 மோல் கேட்டீங்கன்னா அதோட பாதி, அப்போ 2 எட்டம்ஸ் வரும். அப்போ 1/4 மோல் கேட்டீங்கன்னா 1/4 டைம்ஸ் 4, அதனால 1 மோல் மட்டும் தான் வரும். திங்ஸ் லைக் தட். ஸோ அதனால இது 1 மோல். அந்த 1 மோல் எப்படி பிரிச்சுக்கலாம்? நம்ம சொல்லணும். அந்த 1 மோல்ல பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் வந்து ஒருத்தன் இருக்கான், ஹைட்ரோஜன் 3 பேர் இருக்காங்க. அப்போ அவுட் ஆஃப் 4 திஸ் இஸ் 1, this one 3/4ல. ஓகே, அந்த ஒரு மோலை அழகா பிரிச்சு கொடுக்கணும். 1/4 மோல், 3/4 மோல். ஓகே, அப்போ இதோட மோல் தெரிஞ்சிருச்சுல. இப்போ நீங்க அதோட எட்டம்ஸ்க்கு மாற்றணும். 1/4 மோல்னா அந்த 1/4 மோல் இருக்குல்ல, அதோட அர்த்தம் என்னது? 1/4 டைம்ஸ் 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. 3/4 mole of each atoms. அப்படின்னா 3/4 times 6.02 times 10 to the power of 23. Okay. Kanisha, can understand? Can, sir. Can, Yeah, Eva? can. Can, sir. Ishwar, this part? Can, sir. Can, okay. Mostly they won't understand this part. Okay, you all can understand, means good lah. Right. சரி, ஒரு மோல் கொடுத்துருந்தா வித்தியாசமான விஷயம். ஆனால் 2 மோல் கொடுத்துருந்தா இல்லை 1/4 மோல் கொடுத்துருந்தா வித்தியாசமாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். பாருங்க, 2 மோல் ஆஃப் மெக்னீசியம் குளோரைட். இப்போ ஃபார்முலானா அயான்ஸ் இருக்கும். ஸோ மெக்னீசியம் குளோரைட் பாருங்க, Mg2+ அயனும். இது வந்து மோலில் கொடுத்துருக்காங்க, இது நம்பரில் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சரி, அப்போ 2 மோல் ஆஃப் மெக்னீசியம் குளோரைட்னா 2 மோல் ஆஃப் மெக்னீசியம் Mg2+ அயோன் தான். ஓகே, 2 மோல்னா இதுவும் 2 மோல் தான் வரும், Mg2+ அயோன். ஸோ நம்பர் ஆஃப் Mg2+ அயோன் ஒரு மோல்னா 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. இப்போ 2 மோல்னா 2 டைம்ஸ் 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. ஓகே, அதே மாதிரி நீங்க யோசிக்கணும், மெக்னீசியம் குளோரைட்னா என்ன? இது ஒரு ஓகே, இது வந்து அயோனிக் பாண்ட் இருங்க. ஓகே, மெக்னீசியம் lepas tu ada chlorine 2 kali. இங்க ஒரு குளோரின். ஓகேயா, அவங்க வந்து அயோனிக் பாண்ட் வச்சிருக்காங்க. ஓகேயா, அயோனிக் பாண்ட். இது வந்து ஒரு மோலுக்கு. இப்போ அப்போ நீங்கள் யோசிங்க, அவங்க 2 மோல் சொல்கிறாங்களே, நீங்கள் முதல்ல ஒரு மோலுக்கு யோசிங்க. ஒரு மோலில் வந்து ஒரு மெக்னீசியம் 2 குளோரின் இருக்கு, Mg2+ or Cl- ரைட்டா? அப்போ இதை நம்ம 2 மோலாக ஆக்கும் போது என்ன ஆகும்? இதுவும் டைம்ஸ் 2, இதுவும் டைம்ஸ் 2.
அப்போ இப்போ எவ்வளோ குளோரைட் அயோன் இருக்குன்னா 4 மோல் இருக்கு. அப்போ அதோட நம்பர் ஆஃப் குளோரைட் அயோன் கேட்டாங்கன்னா 4 டைம்ஸ் 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. ஓகே, சரி. இது வந்து அயோனிக் சப்ஸ்டன்ஸ்னால அந்த மாதிரி. இப்போ இது சல்ஃபர் டை ஆக்சைடு கேட்குறாங்க. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடுனா வந்து இது பிளஸ் மைனஸ்லாம் இருக்காது, ஏன்னா அது மாலிக்யூல். இது வந்து அயோனிக் கிடையாது, ஏன்னா இதுவும் நான் மெட்டல், இதுவும் நான் மெட்டல். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? ஓகே, இத்தங்க இப்போ மாலிக்யூல்ஸ் கேட்டாங்கன்னா சிம்பிள் தான். ஒரு மோல் எப்பவுமே 6.02 டைம்ஸ் 10 to the power of 23. இதுவும் மாலிக்யூல்ஸ், இதுவும் மாலிக்யூல்ஸ். ஓகே, அப்போ ஒரு மோல்னா 6.02னா 2 மோல் எவ்வளோ? 2 டைம்ஸ் 6.02 டைம்ஸ் 10 to the power of 23 கிடைக்கணும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு மோல்னா எத்தனை அட்டம் இருக்கணும்? சல்ஃபர் ஒரு அட்டம், 1 சல்ஃபர், and then 2 ஆக்சிஜன் அட்டம்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ நான் இதை வந்து 2 மோலா மாத்துறேன். அப்போ இதையும் நீங்கள் டைம்ஸ் 2 பண்ணணும். 2 மாறிடும். இந்த 2 ஆக்சிஜன் atom become 4 oxygen atom ready. Makes sense, right? Okay. So if 1 mole, it should be 3 mole of atoms only in total. 2 மோல்னா 6 வர்க்கம். அதில் சல்ஃபர் வந்து 2, ஆக்சிஜன் வந்து 4 atoms. ஓகே, அப்படி பிரிச்சிடணும். அப்புறம் ஆஸோட atom கேட்டாங்கன்னா சிம்பிள், 2 times 6.02 times 10 to the power of 23. இந்த ஆக்சிஜனோட atom கேட்டாங்கன்னா 4 times 6.02 times 10 to the power of 23. Okay, right. So that's the thing to conclude lah. Any questions so far? Please respond. No, sir. No, sir. No, Okay, sir. all right. So hope you can follow lah. The number of particles வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இதுக்கப்புறம் வர போகிற செக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததை திருப்பி நீங்கள் போய்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். சிம்பிளான மேத்ஸ் லாஜிக் தான் பாய்க்கிறேன். அது ஜஸ்ட் மோல், மாலிக்யூல், எட்டம் அந்த மாதிரி சொன்னோன்னே நீங்கள் குழம்பிடுவாங்க ஆளுங்க. அதனால தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணேன் அதை. ஓகே, வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கும் மோல்ஸ்க்கும் பார்த்துட்டோம். இப்போ அதே மோல்ஸை மேஸோட கனெக்ட் பண்ணலாம். ஓகேயா? The mass of 1 mole of any substance is called molar mass. Molar mass ஓட அர்த்தம் என்னன்னா mass of 1 mole of a substance. ஒரு சப்ஸ்டன்ஸோட 1 mole ஓட mass தான் வந்து molar mass. அந்த 1 mole எவ்வளவு mass? அந்த molar massனா வேற ஒன்றும் இல்லை guys, அப்படியே உங்களோட RAM தான், ஓ RMM தான், ஓ RFM தான். ரிலேட்டிவ் அட்டாமிக் மேஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மேஸ், ரிலேட்டிவ் ஃபார்முலா மேஸ், ஏதா அதெல்லாம் ஒன்று தான். ஓகேயா? நான் இது வந்து நோத்தா தான் வந்து கொஞ்சம் பயங்கரமாலாம் இருக்கும். த மேஸ் ஆஃப் 1 mole of any substance. Okay, the mass of 6.02 times 10 to, okay, yeah, the molar massனா என்ன சொல்லியிருக்காங்க? the mass of 1 mole of any substance, right? அந்த 1 mole ஓட அர்த்தம் என்னது? பார்ட்டிகல்ஸில் மாற்றினா 1 mole is equal to Avogadro constant. Avogadro constant எவ்வளோ? 6.02 times 10 to the power of 23 particles. மறந்துடக்கூடாது. Okay, so unit for molar mass is gram per mole. Gram per mole. Okay, molar mass வந்து gram per mole சொல்றோம். ஏன்னா வந்து அதோட டெஃபினேஷன் பாருங்க. molar massனா நம்ம என்னன்னு சொல்றோம்? molar mass வந்து is the mass of any substance in 1 mole. ஓகே, அப்போ மேஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிராம், மோலோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல் தான். ஆனால் அது நம்ம மேலே ஏற்றும் போது -1 வருது, அவ்வளோதான்.
சரி, அவங்க இந்த ஃபார்முலா கொடுக்குறாங்க. நான் சின்னாங்கான ஃபார்முலா கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கிங்க. மத உள்ள ஃபார்முலா மாதிரி தான். மோல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் மோலார் மேஸ். இதான் ஃபார்முலா. இதை மட்டும் அஃபால் பண்ணுங்க போதும். ஏற்கனவே நம்ம படித்த ஃபார்முலாவையும் ரீகால் பண்ணுங்க. அதில் நம்ம பார்ட்டிகல்ஸ் வச்சுருந்தோம், ரைட்டா? மோல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் அவகாடோ கான்ஸ்டன்ட். அதே மாதிரி மோலார் மேஸும் ஃபிக்ஸ்ட், மாறாது. மோலார் மேஸ்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களோட RAM தான். ஓகே, ரைட். இப்போ நான் சொந்தோ காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் போடுவாங்க, நம்ம சிம்பிளாக போயிடலாம். ஓகே, calculate the number of mole contained in 1.2 gram of magnesium. RAM வந்து 24 கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பக்கத்துலேயே ஜலான்கருதி எழுதுங்க. எப்பவுமே நம்மளோட ஃபார்முலா வந்து மோல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் மோலார் மேஸ், இப்படி எழுதிக்கணும் முதல்ல. அப்போ நம்ம என்ன தேட போகிறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, வாட் இஸ் த எக்ஸ்? த மேஸ் யூ யூஸ்ட் இன் திஸ் கொஸ்டின் 1.2. வாட் இஸ் த மோலார் மேஸ்? மோலார் மேஸ்னா உன்னோட RAM பொதுவாக கால்குலேட் பண்ணுவல அந்த மாதிரி. அப்போ மெக்னீசியம்னா mg. அப்போ மெக்னீசியமோட வெயிட் எவ்வளோ? 24. அவ்வளோதான். 1.2 டிவைட் 24. ஓகே, இது வந்து கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாறலாம், அதனால தான் அது மேலே வச்சிருக்கோம். கீழே இருக்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ. மெக்னீசியம் எப்பவுமே அதோட RAM வந்து 24 தான், அதில் மாற்றம் கிடையாது. ஃபிக்ஸ் வேல்யூ ஆல்வேஸ் அட் யோர் டினாமினேட்டர். ஓகே, how much is this? Kanisha, your turn. So give in decimal point. Of course. 0.05. 0.05 mole. இப்படி ஜாவ் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ ஓகே, நான் இன்னொன்று காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க மற்றதை. ஓகே, உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன், சிம்பிள் தான் இது. ஓகே, அவ்வளோதான். இதுதான் பாலிங் சொன்னாங்க. ஓகே, கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு புலா மோல் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் மோலா மேஸ். ஓகே, சரி. அப்போ எதுக்கு கேட்குறாங்க? கல்சியம்க்கு கேட்குறாங்க. இதுதான் உங்களோட மோலா மேஸ். மோலா மேஸ் தான் RAM. நான் முதல்ல நிறைய வாட்டி சொல்லிட்டேன். வாட் இஸ் த மேஸ் யூ யூஸ்ட் இன் தீஸ் கொஸ்டின்? 10 கிராம். அப்போ 10 மேலே போட்டுக்கோ, மோலா மேஸ் கீழே போட்டுக்கோ. அப்போ 10/4. How much is this? ஈஸ்வர்? 0.25 mole. 0.25 mole. வெரி குட். ஓகே, ஸோ இப்போ மோல் தேட கற்றுக்கிட்டீங்களே. சம்டைம்ஸ் வந்து மோல் கொடுத்துருவாங்க, நம்மக்கிட்ட மேஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நான் செய்கிறேன் பாருங்க. இந்த ஏபிசி செஞ்சு முடிஞ்சோடனே இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, மேஸ் கேட்குறாங்களா மோல் கேட்குறாங்களா, கண்ணை பெருசாக்கி பாருங்க. ஓகே, கொஸ்டின் பாருங்க. கல்குலேட் த மேஸ் கேட்குறாங்க, மேஸ் தான் கேட்குறாங்க. அப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க, மோல்லாம் கொடுத்துட்டாங்க. எதா இருந்துக்கா என்ன, உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபார்முலா தானே சொல்லி கொடுத்தேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மோல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் மோலார் மேஸ், ரைட்டா? இதுதான் ஃபார்முலா. அப்போ மோல் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, 5. கல்குலேட் த மேஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த கொஸ்டின்ல இருக்க வேண்டிய மேஸ் கேட்குறாங்க. புரியுதா? RAM எப்பவுமே கீழே வரணும். 56. அப்போ x equal to 56 multiply by 5. How much is that, Livashini? 280. 280 gram. ஏன்னா மேஸ்ல. ஓகே, அடுத்தது அதே மாதிரி தான். இப்போ H2O by ஒரு more than one elements இருக்கு. It doesn't matter, same thing only. Mole is equal to x over molar mass. ஓகே, மோல் கொடுத்துட்டான் 0.2. x அதை தான் தேடணும். ஓகே,
அவங்க அந்த இதில் அட்டம்ஸ் மாலிகூல்ஸ்லாம் வந்து கணக்கு இல்லை, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் கணக்கு. ஓகேயா, இதுக்கு கணக்கு இல்லை, இது ஈஸியாக முடிச்சிடலாம். மோலா மேஸ் வந்து தேடுங்க. H2 ஓகே, ஹெச் வந்து 2 இருக்கு, அதனால 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 16, ஏற்கனவே செஞ்சீங்களா அது மாதிரி தான். அப்போ 0.2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் 2 + 16 18 வரும். அப்போ x ஈக்குவல் டு 18 மல்டிப்ளை 0.2. ஸோ எவ்வளோ வருது கனிஷா? 3.6. 3.6 மட்டும் சொல்லக்கூடாது, 3.6 கிராம். அப்பதான் உனக்கு தெரியும் மோல் தேடுறியா கிராம் தேடுறியான்னு. அப்போ 3.6 கிராம் பாய்ச்சேனா உனக்கு 0.2 மோல் தான் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ அடுத்தது பாருங்க, அதே விஷயம்தான். x ஈக்குவல் டு மோல் மோல் ஈக்குவல் டு x ஓவர் மோலா மேஸ். ஸோ டிஎஸ் சுட பகி மோல் 4.5 ஈக்குவல் டு அவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில், அதாவது இந்த கொஸ்டினில் இருக்கிற மேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ த ஸ்டாண்டர்ட் மேஸ் ஆல்வேஸ் அட் த பாட்டம் த கல்சியம் கார்போனேட். கல்சியம் 1 இருக்குது 40, கார்பன் 12, ஆக்சிஜன் வந்து 3, ஸோ 3 × 16. ஸோ 4.5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர், கீழே உள்ளதை கால்குலேட் பண்ணுங்கள். 48 + 12 + 40 100 கிடைக்கும். So how much is this? Ishwar? 450. 450 gram. கிராமா மோலான்னு கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஸோ இப்படி தான் செய்யணும், எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஆர்ஏஎம் தேடுறது, அப்புறம் உங்கள் மேட்ஸை பயன்படுத்துறது. இதில் என்ன கஷ்டம் இருக்கு? வெரி ஈஸி, ஐ டெல் யூ. இதில் வந்து அந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ்லாம் வராது. ஓகேயா, இன்னும் ஈஸி. அதே மாதிரி தான் வால்யூமும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ட்ரை கொஸ்டின் 1 to 6. 1 to 6. Okay, I give you 10 minutes. Chuba try. கொஞ்ச நேரத்துலயே முடிச்சிடலாம் அது.
நம்பர் 6 வந்து அது பாருங்க அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அது எப்படி மோலுக்கு மாற்றி யோசிங்க. ஓகே கம் கொஸ்டின் 1. Question 1. Liva, what is the answer? 120 gram. எவ்வளோ? 120 gram. 120 gram. Okay, எப்படி செஞ்சது? Because answers all I provide ready. Now explain to me the working. Yeah. 3 equals to x 3 equal to x over 23 plus 16 plus 1. ஓகே அந்த மோலோடலாம் அந்த மேத்ஸ்லாம் தெரியலன்னா உங்களோட பீரியாடிக் டேபிள்லேயே பார்த்துக்கலாம். ஓகே 23 சோடியம்க்கு ஆக்சிஜன் 16 plus hydrogen 1. So what you get? 3 over 3 equal to x over 40. 40 வருது. So x equal to 40 times 3 which is equal to 120. 120 gram. Okay, right. Next one. Number 2 is Kanisha. I tell the answer, sir. No, I know the answer 0.5. I said. Explain to me the working. Okay. Mole equals to x over molar mass X over molar mass. Okay, good. equals to 20 over Equals to 20 over. 23 plus 16 plus 1. Very good. Which is equal to 20 over 40 equals to 0.5 mole. Mole. Good. Okay, Ishwar. Yes, sir. So 2.5 equal to okay, wait. Always start with your main formula first. Okay. Mole is equal to x over molar mass. Okay. Lepas tu 2.5 2.5 equal to x over 16 times 2. 16 times 2. Very good. So 2.5 equal to x over 32. 32. X equal to 32 times 2.5 equals very good. So 80 gram. 80 gram. All right. Next. Liva. 0.5 equals to Mole equal to x over molar molar mass. Sekarang you ingat, nanti perperiksaan tak ingat pula. Okay. 0.5 equal to x over 23 plus 35.5. yes, CL வந்து 35.5. So what do you get? 58.5. 58.5. So what is your x? 29.25. Times 0.5 equal to 29.25 gram. Okay, number 5. Mole equals to x over molar mass Mole equal to x over molar mass equals to 37.8 over 65. over, okay, zinc No, வந்து sir. Yeah, 37. I thought 57. 37.8. Okay, zinc வந்து 65, correct. அப்புறம் Plus 2 40. times இப்படி வைக்கணும் bracket. ரைட்டா? Yeah, sir. Okay. 2 So times 14 14, plus 3 times 16. 3 times 16. Okay, good. What do you get? 37 over 8 over 1 for 1. 1 for 1. Let me check. Cannot trust you. Okay, fine. எவ்வளோ வந்துச்சு? Like I 0.2680. No. கீழே எவ்வளோ வந்துச்சு? 1 for 1. இல்லையே, மறுபடியும் நீ கனெக்ட் பண்ணு இப்ப. Correct only. Wait. No. But I still get the answer. No. Answer wrong. கரெக்டா 0.2 வரணும். Just key in what you can see here. Yes, sir. அதான் பெரியவங்க சொன்னா கேட்கணும். Okay.
100 எவ்வளவு வருது கீழே? No, I just times like that. 189. சொல்ற வேலையை செய்யறத விடுறது இல்ல. Sorry. Okay, kalau you ada bracket besar macam tu, you pun letak 2 bracket besar macam ni. Lepas tu buat macam normal. 14 times 3 times 16. Sudah ajar kan? 3.1. So you will getting exactly 0.2 mole. Okay. Now question 6. Ishwar, managed to find? No, sir, I didn't get. சரி, இது எத்தனை மோல்? Yes, sir. Not. இது எத்தனை மோல்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. என்ன பண்ணலாம்? Previously only I teach you what? Divide by 6.02. மொதல் அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. மோல் equal to 3 x over 6.02 times 10 to the power of 23. Correct or not? Yeah. Okay, what do you ganti in the x? 3.01 times 10 to the power of 23 divided by 6.02 times 10 to the power of 23. எவ்வளவு வருது இது? எவ்வளவு மோல்? um, 0.5. 0.5 மோல். அப்ப இப்ப மோல் கிடைச்சிருச்சு தானே? அதை வச்சு மேஸ் கண்டுபிடி. You understand or not? Yeah. அப்ப மதுள்ள மாதிரி தான். மோல் is equal to x over molar mass. So sekarang you sudah dapat mol. Senang lah. 64 copper வந்து 64. Okay. So x equal to 64 multiply 0.5 which is equal to 32 gram. Okay. Relate things. Another way to solve this, guys, you can combine the formula. You see, mole is equal to whatever particles over 6.02 times 10 to the power of 23. Mole is also equal to x over molar mass. So kamu ரெண்டு இடத்துலயும் x இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால இது y ன்னு மாத்திக்கிங்க, பிரச்சனை இல்லை. So you can combine the formula actually. இப்படி கூட செய்யலாம். Another insight for you lah. So அப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம தேட போறது mass தான். molar mass நம்மளுக்கு தெரியும். x தான் நம்ம தேட போறோம். molar mass is 64. y வந்து 3.01 times 10 to the power of 23 over 6.02 times 10 to the power of 23. இது one shot செய்யுது. அந்த 64 இங்க கொண்டு வந்து டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் 32ன்னு கிடச்சிரும். இந்த மாதிரியும் செய்யலாம். ஓகே, இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறதாலும் செய்யலாம். கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட்? Yes, sir. ஓகே, அடுத்தது இப்போ மோலார் மேஸ் கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது மோலார் வால்யூம்னு போவோம். அதுவும் ஈஸி தான், சரியான ஈஸி. இப்போ எப்படி கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் அதுவும். ஓகே, பாருங்க. The mole and the volume of gas. The mole of the volume of 1 mole of any gas is called molar volume. So molar volume na enna artham? Volume of 1 mole of any gas. Oxygen ஆ இருக்கட்டும், 1 mole of oxygen, 1 mole of carbon dioxide. இதெல்லாம் பேருக்கு தான் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம கொஸ்டின் செய்யும்போது சக்குன்னு பார்த்துட வேண்டியதான். ஓகே, 1 mole of any gas has the same volume under the same temperature and pressure. அப்போ அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் நம்ம பேசும்போது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதனால நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து 24 dm3. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரூம் கண்டிஷன். 2 மோலார் வால்யூம் இருக்கு. அவங்க ரூம் கண்டிஷன் சொல்றாங்களா இல்ல ஸ்டாண்டர்ட்
டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சொல்கிறாங்களான்னு கொஸ்டினை கவனிங்க. கொஸ்டினில் சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக 24 பாய்க்கணுமா இல்லை 22.4 பாய்க்கணுமான்னு. அப்புறம் அதோட யூனிட்டை கவனிங்க, டிஎம் கியூப், வால்யூம் டே டிஎம் கியூப். சரியா? இதோட ஃபார்முலா எப்படி வரும்னு நான் சொல்லிட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த 24 to 22.4 இருக்குல்ல, அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு நம்ம என்னென்ன படிச்சிட்டோம்னு யோசிங்க. 1 mole is equal to 6.02 times 10 to the power of 23 particlesனு படித்தோம். அதே மாதிரி 1 mole is equal to molar massனு படித்தோம். அதே மாதிரி 1 mole is equal to molar volume. ஓகேயா? மோலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சரி, அப்போ இதோட ஃபார்முலா எப்படி வரும், அப்புறம் அதோட விஷயங்கள் பார்ப்போம். அப்படி ரூம் கண்டிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா 24, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சொல்லியிருந்தாங்கன்னா 22.4. ஓகே, ரைட். ஸோ இதோட ஃபார்முலா எப்படின்னா, மோல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் மோலார் வால்யூம். மேஸ்ன்ற வார்த்தையை வால்யூம்னு மாற்றிட்டு முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேயா? இது வந்து நீ கண்டிப்பாக வந்து டிஎம் கியூப்பில் மாற்றுறது நல்லது. பார்த்துக்கணும், ஒரு டிஎம் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப், மறந்துடாதீங்க. ஓகே, இந்த விஷயம் மட்டும் பார்த்துக்கிங்க, அவ்வளோதான். இந்த எக்ஸ் வந்து எப்பவுமே அந்த கொஸ்டின்ல எவ்வளோ வால்யூம், அந்த கொஸ்டின்ல எவ்வளோ மேஸ், அந்த கொஸ்டின்ல எவ்வளோ பார்ட்டிகல்ஸ், அதுதான் எக்ஸ். ஓகே, கம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க. எஸ்டிபினா 22.4, மறந்துடாதீங்க. Calculate the number of mole of 2 dm cube of oxygen gas. அவங்களே கொடுத்துருக்காங்க, இது வந்து வால்யூம் given in the question. ஓகே, அப்போ நம்ம எப்போதும் போல செய்யணும், மோல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓவர் மோலார் வால்யூம். அப்போ மோல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் கொடுத்துருக்கிற வால்யூம் வந்து 2, ஸ்டாண்டர்ட் வால்யூம் வந்து 22.4. ஏன்னா நம்ம எஸ்டிபியை ஃபாலோ பண்ணுறோம் இந்த கொஸ்டினில். ஸோ எவ்வளோ வரும்னு நம்மளே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நான் வி கோ ரிவர்ஸ். ஈஸ்வர் எவ்வளோ வருது? So 0.09. 0.8928 அந்த மாதிரி வந்துச்சுன்னா யூ கேன் டேக் 0.09 மோல். ஓகே, ரைட். அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்க. கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ், மறுபடியும் 48 dm கியூப், இதான் எக்ஸு. இது வந்து நம்ம மோலார் வால்யூம் வந்து 24 அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்பவுமே கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் equal to x over molar volume. So x வந்து 48, molar volume வந்து 24. 48 divide 24 எவ்வளவு வருது கனி? 2 sir. 2 mole, அவ்வளோதான். ஓகே, 2 mole. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அவனுங்களே வாண்டட்டாக வந்து என்னத்தில் சென்டிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டிஎம் கியூப்க்கு மாற்ற தெரியணும். ஓகே, கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் எஸ்டிபி. ஓகே, அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த 560 சென்டிமீட்டர் கியூப்பை டிஎம் கியூப் மாற்றணும். ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் வால்யூம் எல்லாமே டிஎம் கியூப்பில் இருக்குது. மேலே சென்டிமீட்டர் கியூப், கீழே டிஎம் கியூப் மாதிரினாலும் நம்ம எழுத மாட்டோம். ஓகேயா? ஸோ வி டிவைட் 1000. So divide 1000, 3 tempat gerak ke kiri, 1, 2, 3, so you'll get 0.56. அப்போ அதை எடுத்து அப்படியே எழுஞ்சிடணும். எவ்வளோ வருது லிவா? 0.025. 0.025 mole, correct. ஓகே, ரைட். சரி, கடைசியாக இந்த 4 கேள்வி செஞ்சிருங்க சீக்கிரம். எல்லாம்
எல்லாமே ஈஸி தான். ஐ திங்க் அந்த காம்பினேஷன் கொஸ்டின் அடுத்த வாரம் தான் 3.2 முடிக்க முடியும் நினைக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. Oh. Come, let's start. Ishwar? Okay, start from your formula. 960 divided by. Start from the formula, yeah. Oh, அது எப்பவுமே நீங்க எழுதுங்க, இல்லாட்டியும் நீங்க இப்போ ஓகேயா இருக்கும், ஆனா எக்ஸாம்ல மறந்துடுவீங்க. mole equal to x or mass. Molar volume. Okay. 960 over 1000. 960 over 1000. over 1000. Okay. 0.96. ஓகே, அதுக்கப்புறம் அது கீழே வந்து ரூம் டெம்பரேச்சர், ரூம் கண்டிஷன்ல அப்போ எதுக்கு டிவைட் பண்ணோம்? 24. 24. ஓகே, வாட் இஸ் த ஆன்சர்? 0.04. 0.0. Yeah. ஏய் என்னடா 0.0னா மோல் என்னடா? இரு 0.04 தானேயா? Yes sir. அதான் சொன்னியா? ஓகே ஓகே, 0.04 மோல். கரெக்ட். அடுத்தது கணிஷன் ஃபார்முலா சொல்லுங்க. Mole equals to x over molar volume. Okay. Equals to 0.3 over 24. X over 24. ஏன்னா அவங்க கேட்டது வால்யூம். Yeah. Okay, so what is the volume? X equals to 0.3 times 24. Okay. X equals to 7.2. What is the unit? Patia. DMQ. Sorry sir. By default it's a DMQ. Okay, good. Okay, next one. அது ஹீலியம். அப்புறம் கேப்பீங்க, வெள்ளனியா சொல்லிடுறேன். Okay, start from your formula. Mole equals to x over molar volume. ரொம்ப மென்மையா பேசுறீங்க, வேகமா பேசுங்க. Mole equal to x over molar volume. 4.0 equals to x over 22.4. X over 22.4 because STP. Okay, அப்புறம் X equals to 22.4 times 4.0. 4.0 which is equal to 89.6 dmq. 89.6 dmq. Okay, good. அடுத்தது யார்? ஈஸ்வர். Mole equals to x over molar volume. Okay. And 1.5 equals to x over 24.
Okay. X equal to 1.5 times 24. Which is equal to 36 EMQ. DMQ. Okay, good. ஓகே, இன்னைக்கு ரொம்ப அந்த மாலிகுல் கட்டம் தான் நீங்கள் கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ தட போசாத்தி சும்மா வாய்க்கு தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மேஸ் அண்ட் வால்யூம் யூ டிட் ஃபென்டாஸ்டிக் ஜாப், வெரி குட். ஸோ அடுத்த வாரம் என்ன ஆகும்னா, நம்ம படித்த நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல், மோல்ஸ், மேஸ், வால்யூம், கேஸ் இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி பார்க்க என்னமோ பெரிய பயங்கரமான விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன்ன, சரியான ஈஸி. நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு நம்ம முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா இந்த பாடத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஹோல் கெமிஸ்ட்ரியில இதே தான் விஷயமா கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் கல்குலேஷனில் நீங்கள் எப்போவுமே முட்டை வாங்குறது தான் கெமிஸ்ட்ரியில். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் படிச்சதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆல் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் 10 நிமிஷம் வந்ததுக்கு லேட்டாக வந்ததுக்கு சாரி, ஏன்னா ஜேமாக இருந்துச்சு. வேற என்ன, அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல் guys, see you on next class, take care, bye.